வணக்கம். இது ட்ரிபிள் எம் தமிழ் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பல மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களின் உடல் நலத்தை மேம்படுத்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உடற்கல்வி பாடங்கள் கட்டாயமாக நடத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுபான மற்றும் பீர் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கும் புதிய விதிமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் பிரபல ரவுடி ஒருவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசியல் வட்டாரத்தில் இந்தியா கூட்டணியின் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் குறித்து பரபரப்பு நீடிக்கிறது. உலகச் செய்திகளில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பதற்றம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதுவரை செய்திகளை வழங்கியது ட்ரிபிள் எம் தமிழ் நியூஸ். மேலும் உடனடி செய்திகளுக்கு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.